பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் மோசே ஆண்டவரை பார்த்து, நான் நாவன்மை அற்றவன், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவு உளரும் என்று சொன்னார். ஆண்டவர் அதனால் அவரை வேண்டாம் என்று விட்டுவிடவில்லை. தன்னுடைய திட்டத்தை அவர் மாற்றி அமைக்கவும் இல்லை. அப்படி புதிதாய் ஒரு நபரை தெரிந்தெடுக்கவும் இல்லை. நாவன்மை அற்றவன் என்று சொன்ன மோசேயைத்தானே ஆண்டவர் பயன்படுத்தினார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைத்தானே என்றார். எனக்கு பேச தெரியாது என்றும் நான் ஒரு சிறுவன் என்றும் சொன்னவுடனே ஆண்டவர் எரேமியாவை தன்னுடைய திட்டத்தை விட்டு விலக்கிவிடவில்லை. மாறாக அப்படிப்பட்ட பேச தெரியாத சிறுவனாகிய எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்கி உயர்த்தினார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆண்டவர் அப்படி தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்ட மனுஷனை தன்னுடைய திட்டத்தின்படி முழு அப்போஸ்தலர்களுக்கும் தலைவனாக ஏற்படுத்தினாரே தவிர அவனை அவர் வேண்டாம் என்று விட்டுவிடவே இல்லை. பிரியமானவர்களே, இப்படி வேதாகமத்தில் தங்களால் முடியாது என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ள நினைத்த அநேகம் பேரை தேவன் தம்முடைய கரத்தில் தன்னுடைய மந்தையில் சேர்த்து கொண்டு அவர்களை விசேஷித்தவர்களாக எழுப்பினார், உபயோகித்தார். ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கும்படி அவர்களை நடத்தினார். லூக்கா 18:14 வாசிக்கும் போது, தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் தங்களால் முடியாதென்று ஒத்துக்கொண்டார்களே தவிர தங்களால் தங்களால் முடியாததை மூடி மறைத்து கொண்டு, பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அதை நான் செய்கிறேன், இதை நான் செய்கிறேன் என்று அவர்களாக தாமாக வந்து எதையும் செய்யவே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் பலவீனமாய் இருக்கிறவர்களை அந்த பலவீனத்திலேயே தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். பேச தெரியாத, திக்குவாய் உள்ள, தொடர்ந்து பேச முடியாதபடிக்கு வாய் குளறக்கூடிய ஒரு மனுஷன் அவனுடைய நிலைமையை தேவனுக்கு வெளிப்படுத்தின போது அவனிடத்தில் இருந்த உண்மையை ஆண்டவர் பிரியமானவர்களை காண்கிறார். எப்போதுமே போலி தாழ்ச்சி, அது உலகத்தாருடைய கண்களுக்கு பார்ப்பதற்கு அவர்கள் நன்றாய் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கலாம். தேவனோ உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எளிமையையும் தாழ்மையையும் அறிகிறவர். அந்த பிரகாரம் அதன் நிமித்தம் அப்படிப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் கனப்படுத்துகின்ற தெய்வம். அன்னை மரியாளை பாருங்க, கபிரியல் சொன்ன வார்த்தை கேட்டதும், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை,
அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். எப்போதுமே யாரையெல்லாம் ஆண்டவர் கிருபையினால் நிரப்பினார் என்றால், தங்களை தாழ்த்தினவர்களையும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் வெளிப்படுத்தினவர்களையும் தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். தன்னை தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் உயர்த்துவது நிச்சயம். எங்க பெருமை இருக்கிறதோ அங்க தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். ஆகவே பெருமை உள்ள மனுஷனாய் அல்ல, எளிமை தாழ்மை உள்ளவர்களாய் எந்த இடத்தில் ஆனாலும், ஒருவேளை உங்களுக்கு திறமை இருந்தாலும் கூட கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது திறமையை காட்டிக்கொள்ளாம கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் கடைசி வரைக்கும் நாம் கர்த்தரோடு நிலைத்து நிற்கலாம். கர்த்தருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு நாம் பலன் உள்ளவர்களாய் மாறவும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் விசேஷ கிருபைகளை கொடுத்து பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்க செய்து இவர்களை நடத்துவீராக. உங்கள் ஆணிப்பா இந்த கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன், அதிசயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.